எல்லா மனைவியிடமும் ஏதாவது குறை இருக்கும். எல்லோரும் உயர்வாக தெரிந்தாலும் தன்னுடைய கணவன் உயர்வாக தெரிய மாட்டான். மஸ்ஜிது நபவியில பாடம் நடத்தக்கூடிய ஒரு பெரிய முஹத்தீஸ் மனைவி எப்ப பார்த்தாலும் அவங்கள மதிக்கிறதே இல்லை. முடிவு பண்ணாரு, நம்ம யாருன்னு சொல்லி நம்மளுடைய மனைவிக்கு தெரியல, அதனாலதான் நம்மள உயர்வாக நினைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிட்ட சொன்னாரு. நீ மஸ்ஜிது நபவிக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். எதுக்காகன்னு சொல்லல, மஸ்ஜிது நபவிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போனாரு, பல நூறு மாணவர்களுக்கு பாடம் நடத்தினாரு. பாடம் நடத்தி முடிச்சுட்டு நம்மளுடைய மனைவி வந்திருப்பாங்க, நம்ம யார் அப்படிங்கறத பார்த்திருப்பாங்க, நம்மளுடைய மதிப்பு உணர்ந்திருப்பாங்க. அதனால வீட்டுக்கு போனா ரொம்ப மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனார். எந்த மாற்றமும் இல்லை. ஆச்சரியப்பட்டார். தன்னுடைய மனைவிட்ட கேட்டாரு, பள்ளிக்கு வந்தியா அப்படின்னு சொல்லி. வந்தனே. என்ன பார்த்த? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ரவுலாவில் எல்லோரும் அமைதியாக இருக்க, நீங்க மட்டும் கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னாங்க. அதோட தௌபா பண்ணிட்டார், மாத்த வாய்ப்பே இல்லை. மனைவி என்பவள் சில பல நேரங்களில் அப்படித்தான் இருப்பார். மாற்ற வேண்டும், திருத்த வேண்டும் என்றெல்லாம் ஒரு கணவன் முயற்சி செய்யக்கூடாது.